இருமா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க ஆச்சா எப்படி ஆனீங்க? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என் வாய்ஸ் மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்வாங்க நீ கூட ஆச்சா ஆகலாம்னு. அண்ணா அன்னைக்கு மாட்டி விட்டாங்களே அது இவங்க தானே நீ சொல்லவே இல்ல பாத்தியா? மாட்டி விட்டுட்டா சொல்லவே இல்ல. வரவங்க போறாங்களா வீட்டுக்குள்ள? ஏய் எதுக்கு இங்க வந்த? எந்திரி எந்திரி எந்திரி. ஏய் அன்னைக்கு நீ போனை கட் பண்ணிட்டல, இன்னைக்கு நேர்ல வந்துட்டாங்க பாரு. ஃப்ரெண்ட் ஆவணும் நேண்டா பின்னாடி அலைஞ்ச. நீங்க வந்திருக்காங்க, நீயே பேசு. மா என்னம்மா? ஏய் என்னடி என்ன ஃப்ரெண்ட்? ஐயோ 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 ஒன்னு ரெண்டு கண்டு காணாம புடிச்சிட்டு இருந்தா பாக்கெட்டா புடிக்கறியடா சிவா. மாமா பாக்கெட்லாம் இல்லம்மா, ஒண்ணுதாம்மா. கடைக்காரர் ஒண்ணுதாம்மா வெச்சு கொடுத்திருக்கான். கடைக்காரனேடா சொல்றேன். மாமா நைட்டுக்கு ஹலோ, இனிமே சிகரெட் புடிச்சா 3 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வரணும். தண்ணி அடிச்சா வீட்டுக்கே வரக்கூடாது. அங்கே எங்கயாவது ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கலாம். we don't mind, no problem. பிளாட்ஃபார்மா? ஏய் நீ யாரு எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு? இல்ல மோளே என்ன இவ்வளவு அம்மா அம்மா பொசுக்கு கோவம் வருமா உனக்கு? டேய் உன் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க, நான் பதில் சொல்றா. நாது ஃப்ரெண்டா? யாரு? என்ன ஹேர் ஸ்டைல் இது சிவா? அசிங்கமா நல்ல மிலிட்டரி கட் அடிச்சிரு. என்ன மிலிட்டரியா? என்ன ஷேவ் பண்ணாம டெய்லி ஷேவ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு யோகா பண்ணு. யோகா? ஏய் போதுண்டி நிறுத்து. என்ன ரொம்ப ஓவர்? போதும் முதல்ல உனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி பைக்? சைக்கிள்லயே போய் courier டெலிவரி பண்ணு. பெட்ரோல் காசு மிச்சம் ஆகும். கரெக்ட்மா. ஏய் நான் டுபாக்கூர் கம்பெனில வேலை பார்க்கறேன். ப்ரொபஷனல் couriers man. 7500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 7500 ரூபாய்மா? ஐயோ உங்ககிட்ட எவ்வளவு சாலரின்னு சொல்லுங்க தான் சொன்னா. அம்மா அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எம்டி நமக்கு தெரிஞ்சவர் தான். அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் நேரடியா உங்க கைக்கு வரும். நீங்களா பார்த்து அவனுக்கு ஏதாவது போட்டு கொடுத்தா போதும். டெய்லி 10 ரூபாய் வாங்கிக்கிறியா? போட்டு கொடுமா, 12 ரூபாய் கொடுக்கலாம் பாவம். என்னம்மா நடக்குது வீட்ல? யார் சம்பளம் யாருக்கு? ஏய் விஜய் அம்மா ஐயோ ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏய் இங்க வா நான் வந்துட்டேன். பாத்தியாடி அவ கோபப்படுவான்னு பார்த்தா என்ன பாத்து போறா. லூசாடி நீ எதுக்கு வீடு போந்து காய்க்கற? டேய் காப்பி வேணா கேள்டா தரேன். அப்புறம் ஃப்ரெண்டுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிராத. நீ மட்டும் எனக்கு பாண்டிச்சேரி சரக்கு வாங்கி கொடுக்க. நான் உனக்கு பேட்டா தர கூடாதா? ஏய் யாராவது என் பர்சனல் விஷயத்துல தலையிட்டா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். எதுக்கு நீ இப்ப என் பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடுற? ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட். நாது ஃப்ரெண்டா? ஐயோ உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். முதல்ல இடத்த காலி பண்ணு. கிளம்பு. சாரி கேளு, நான் போயிடுறேன். எதுக்கு? நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்து என்ன கலாட்டா பண்ணல, அதுக்கு தான். ஓகே சரி. கேக்கல. சாரி. கேக்கல. அம்மா தாயே சாரி. அது என்னமா சொன்னா? பேசிட்டேன், திருந்திடுறேன். ஒரு வாரம் டைம் வேணும்னு கேட்டிருக்கேன். ஒரு வாரம் தானே போட்டோம், பரவாயில்ல இல்லப்பா. ஓ காட், டைம் 11:30 ஆயிடுச்சு. நான் வேற பொண்ணு, தனியா போணும். ஐயோ நான் வேணா இங்கே தங்கிட்டா? ஓ தாராளமா. என்னடா நாடா பண்றமா? ஒரு நைட் இங்க தங்கனா என்னையே வெளியே தரத்திடுவா. என்னடா பண்ணாதற? ஒண்ணு இல்லம்மா, வயசு பொண்ணு நாடா பண்றேனே. பருப்பு பருப்பி குடுறா. இல்லம்மா பரவாயில்லம்மா. லுங்கிய தாடா. பார் தேவை உனக்கு. சரி மச்சாச்சா. ஆண்டி ஃப்ரெண்ட் ஆகி ஒரே நாள்லயே உங்க பையனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறேன்னு உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என் பிள்ளை நல்லா ஆகணும் நீ பேசுற, எனக்கு சந்தோஷம் தான்மா. ஆண்டி போற பாதை தப்பா இருந்தாலும் போய் சேர இடம் கோயிலா இருக்கணும். ஐயோ எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றே நீ. அம்மா ஐயோ என்னமோ நினைச்ச மாமா. நல்லா இருமா நல்லா இரு தாயி, நல்லா இரு. நான் வரேன் ஆண்டி. பாய். பாய்.